Hello friends, எல்லாருக்கும் வணக்கம் and welcome back to our channel Chennai Cuts. இன்னைக்கு நம்ம சேனல்ல குக்கிங் செக்மெண்ட்ல சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப ஃபேவரட்டான, அது மட்டும் இல்லாம மேகி லவர்ஸ்க்கு ரொம்பவே ஃபேவரட்டான மேகி வச்சு ஒரு ரெசிபி பார்க்க போறோம். அது என்னன்னு பாத்தீங்கன்னா வெஜ் ஃப்ரைட் மேகி. இதுக்கு செய்ய தேவையான பொருட்கள் என்னென்ன, இதோட ப்ரிப்பரேஷன் டைம் எப்படி, இந்த மாதிரி எல்லா டீடைல்ஸுமே நீங்க தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டீங்கன்னா என் கூட சேர்ந்து நீங்களும் இந்த வீடியோக்குள்ள போய் பார்த்துட்டு தெரிஞ்சுக்கலாம். ஒரு பாத்திரத்தில் 2 டம்ளர் தண்ணி சேர்த்து அதை நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம கிட்ட இருக்க மேகி நூடுல்ஸ் இதை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து நூடுல்ஸோட லென்த் அதிகமாக வேணும்னா நீங்கள் அப்படியே சேர்த்துக்கலாம், இல்லாட்டி இந்த மாதிரி உடச்சி கூட நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ மேகி நூடுல்ஸை உள்ளே நம்ம ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டே இருங்க. அப்போ தான் வந்து சீக்கிரமாக நமக்கு வந்து குக் ஆகிறதுக்கு இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நூடுல்ஸ் ஆட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. அப்போ தான் நூடுல்ஸ் வந்து நமக்கு ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் வரும். இதை கரெக்ட் கன்சிஸ்டன்சி. இப்போ இதில் ஒரு ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. இது எதுக்குன்னா நூடுல்ஸ் வந்து ஒட்டாமல் இருக்கிறதுக்காகவும் உதிரியாக வரணுன்றதுக்காக இதை நம்ம ஆட் பண்ணுறோம். ஸோ அது நல்லா குக் ஆனதுக்கப்புறம் ஒரு பவுலில் மாற்றிட்டு இப்போ இதில் 1 டம்ளர் பச்சை தண்ணி சேர்த்துக்கிறோம். ஸோ இது எதுக்குன்னா நம்ம ஆட் பண்ணியிருக்க ஆயில் வந்து எக்ஸ்ட்ராக்ட் ஆகிறதுக்கும் நூடுல்ஸ் வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்காக தான் இது நம்ம பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி பண்ணிங்கன்னா நூடுல்ஸ் வந்து உங்களோட ரூம் டெம்பரேச்சருக்கு வந்துடும். இது நம்ம ஒரு பிளேட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா ஒரு நூடுல்ஸும் இன்னொரு நூடுல்ஸும் உதிரியாகவே நமக்கு கிடச்சிருக்கும். ஸோ இதுதான் இப்போதைக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அடுத்தது ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் நல்லா சூடானதுக்கப்புறம் அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை குட்டியாக நறுக்கி இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்ததுக்கப்புறம் நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கோங்க. இது எல்லாமே ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம குக் பண்ணணும். அதுக்கப்புறம் 1 கப் கேரட் நான் சேர்த்துக்கிறேன். உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஷேப்ஸ் மாற்றிக்கலாம். ஸோ அதையும் சேர்த்துட்டு நல்லா வந்து ஒரு வாட்டி வதக்கிக்கோங்க. ஸோ இது எல்லாமே நமக்கு பார்த்திங்கன்னா ஆயிலே குக் ஆக போகுது. ஸோ இந்த டைமில் ஒரு 4-5 பீன்ஸையும் நறுக்கி இதில் நான் சேர்த்துக்கிறேன். ஸோ இது பார்த்திங்கன்னா வெஜ் ஃப்ரைட் மேகி அப்படின்றதால நிறைய வெஜிடபிள்ஸ் தான் இருக்க போகுது. இப்போ ரெட் கேப்சிகம் அதுக்கப்புறம் க்ரீன் கேப்சிகம் இது ரெண்டுமே நான் சேர்த்துக்கிறேன். ஸோ இது பார்த்திங்கன்னா நமக்கு டிஷ்க்கு வந்து ஒரு நல்ல கலர் கொடுக்கும். ஸோ இதையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கோங்க. இந்த டைமில் 1 கப் வேக வச்ச கார்ன் அதையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு க்ரீன், எல்லோ, ரெட் அந்த மாதிரி ஒரு கலர் காம்போவில் இருக்க போகிற ஒரு டிஷ் வந்து. ஸோ இதில் எல்லாமே வெஜிடபிள்ஸ் போட்டிருக்கிறதுனால ஹெல்த்தி தான். வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா குக் ஆனதுக்கப்புறம் இப்போ நம்ம வேக வச்சுருக்க இந்த மேகி நூடுல்ஸும் சேர்த்துக்கலாம். பார்த்திங்கன்னா எவ்வளோ உதிரியாக இருக்குது. ஸோ இது மாதிரி நீங்கள் மேகி நூடுல்ஸ் மட்டும் இல்லை, கடையில் கிடைக்கிற ரெடிமேட் இந்த மாதிரி நூடுல்ஸும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நூடுல்ஸ் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது இதில் நம்ம இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் மிளகுத்தூள், அதுக்கப்புறம் கொஞ்சம் கரம் மசாலா, அதுக்கப்புறம் ஆப்ஷனலாக நீங்கள் மேகி மசாலா வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது கொஞ்சமாக சோயா சாஸையும் இதில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட டிஷ் வந்து தயாராகிடுச்சு. ஸோ இதை நம்ம ப்ரெசன்டேஷன் மோடில் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா கலர்ஃபுல்லான நம்மளுடைய வெஜ் ஃப்ரைட் மேகி வந்து தயாராகிடுச்சு. இதில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வெஜிடபிள்ஸ் தான் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை நம்மளோட சேனலில் ஷேர் பண்ணுங்கள். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். பிடிச்சிருந்தால் மறக்காம உங்க வீட்ல ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை chennaicuts@gmail.com அப்படின்ற மெயில் ஐடிக்கு நீங்க ஷேர் பண்ணலாம். நீங்க இன்ஸ்டாகிராம்ல நம்ம சேனல் சென்னை கட்ஸை ஃபாலோ பண்ணீங்கன்னா நீங்க போஸ்ட் போட்டு அதுல நீங்க நம்ம சென்னை கட்ஸை டேக்கும் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். பிடிச்சிருந்தா ரொம்ப சிம்பிள் தான். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம சேனல் நீங்க என்கரேஜ் பண்ணணும், நம்ம சேனல்ல போட போற அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு இமீடியட்டா நோட்டிஃபை ஆகும் நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் ஒரு பட்டன் இருக்கு. அந்த பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. அது பக்கத்துலயே ஒரு பெல் சிம்பிள் இருக்கும். அதையும் நீங்க பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனலே உங்க தேடி வரும். சோ எல்லாரையும் அடுத்த ஒரு வீடியோல